Hello students, in the previous video we learnt about innate immunity. In this video we are going to learn about acquired immunity or adaptive immunity. So we studied that innate immunity is the immunity we acquire from birth. நம்ம பிறக்கும் போதே நமக்கு இருக்கிற immunity. So acquired immunity, the acquired immunity is the immunity that we acquire after birth. நம்ம பிறந்த பிறகு நம்மளுடைய vaccines மூலமாக நமக்கு கிடைக்கிறது இல்லை நம்மளுடைய உடம்புல உற்பத்தி ஆகிறது. So the body's resistance to a specific pathogen. So ஒரு specific pathogen நமக்கு வரும்போது அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய immunity தான் என்னது? Acquired immunity. So what are the unique features of acquired immunity? First is it is antigenic specificity. So ஒரு particular antigen ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட ஆன்டிஜனை வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் இஸ் டைவர்சிட்டி. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆன்டிஜன்ஸ், அந்த டிஃப்ரெண்ட் ஆன்டிஜன்ஸை வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் இஸ் ரெக்கக்னைசேஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப். நம்மளுடைய செல்ஃப் ஆன்டிஜன்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிஜன்ஸும் வெளியில் வர ஆன்டிஜனா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி. நெக்ஸ்ட் இஸ் இம்யூனாலஜிக்கல் மெமரி. ஸோ ஃபஸ்ட்டே இந்த ஆன்டிஜன் நம்ம உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து அதுக்கு எதிராக அது வந்து ஏற்கனவே செயல்பட்டு ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்ததுன்னா அதை வந்து மெமரியில் வச்சுக்கிறது. ஸோ தீஸ் ஆர் த 4 யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்வயர்ட் இம்யூனிட்டி. Next, coming to the components of acquired immunity. So coming to the components of acquired immunity is two immunity are there: cell mediated immunity and then antibody mediated immunity, or we can say this as the humoral immunity. What is cell mediated immunity? So in cell mediated immunity la pathogens, அதாவது foreign antigen pathogens, நம்ம disease causing antigen foreign antigen வந்து நம்ம pathogen சொல்லுவோம். ஸோ இந்த pathogen நம்ம எப்படி destroy பண்ணுறோம்னா without producing antibodies, அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக அந்த pathogenக்கு எதிராக நம்ம என்ன பண்ணுறோம், எந்த ஆன்டிபாடிஸும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் அதை டெஸ்ட்ராய் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த T cells, macrophages and the natural killer cells. So what are these T cells? So ஒரு நம்மளுடைய லிம்போசைட்ஸ், நம்மளுடைய லிம்போசைட்ஸ்ன்றது ஒரு விதமான WBC, அதுதான் லிம்போசைட்ஸ். இந்த லிம்போசைட்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்று T cells, ஒன்று B cells, அப்புறம் நேச்சுரல் கில்லர் செல்ஸ். ஸோ இதுதான் இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த T cells, மேக்ரோஃபேஜஸ்ன்றது மோனோசைட்ஸ் தான் என்ன ஆகும், ஒரு பேத்தோஜெனிக் இன்ஃபெக்ஷன் வரும்போது சைஸில் என்லார்ஜ் ஆகி மேக்ரோஃபேஜஸாக மாறும். மோனோசைட்ஸ் தான் மேக்ரோஃபேஜஸாக மாறும். ஸோ T cells, மேக்ரோஃபேஜஸ் அண்ட் த நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இது 3 சேர்ந்து தான் நமக்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணாமையே அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். So next, coming to the antibody mediated immunity. So here the pathogens are destroyed by producing antibodies. Antibody அந்த particular pathogenக்கு எதிராக antibodies produce பண்ணி அதை destroy பண்ணும். So இதை எப்படி கொண்டு வருதுன்னா with the help of the B cells. இந்த B cells என்ன பண்ணும்னா antigen presenting cells, T helper cells. So இதுவும் வந்து நம்ம immune system produce பண்ணுற cells, antigen presenting cellஸும் T helper cellஸும், இந்த 2 செல்ஸும் B செல்ஸோட சேர்ந்து நமக்கு ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆர் த ஹிமோரல் இம்யூனிட்டியை கொடுக்குது. ஏன் இதை ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி இப்படி சொல்கிறோம்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு இம்யூனிட்டியை கொடுக்கறதுனால ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு கொடுக்குறோம். ஏன் ஹிமோரல் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது நம்மளுடைய பாடி ஃப்ளூயிட்ஸ், நம்மளுடைய லிம்ஃப், பிளட் இதில் சர்க்குலேட் ஆகிறதுனால we are telling it as the humoral immunity. So now we have understood the components of acquired immunity. What are the 2 components of acquired immunity? Cell mediated immunity and antibody mediated immunity or humoral immunity. Cell mediated immunity ல என்ன ஆகுதுன்னா pathogens, அதாவது disease causing and நம்மளை destroy பண்ணக்கூடிய நமக்கு harm பண்ணக்கூடிய antigen, அதை pathogen சொல்கிறோம். அந்த pathogen எப்படி antibodies produce பண்ணாமலே destroy பண்ணுறோம். எதை வச்சு destroy பண்ணுறோம்? T cells, macrophages, natural killer cells வச்சு. antibody mediated immunityல வந்து என்ன பண்ணுறோம், இந்த pathogen வந்து எந்த விதமான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எந்த ஆன்டிபாடிஸ் வேணுமோ அதுக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுது. இதை கொடுக்குறது எது? B cells. B cells வந்து ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸோடையும் T ஹெல்பர் செல்ஸோடையும் சேர்ந்து நமக்கு ஹிமோரல் இம்யூனிட்டியை கொடுக்குது. Now we will move on to the types of acquired immunity.
acquired immunity are of two types. One is active, it may be active immunity or passive immunity. ஸோ நமக்கு அக்வயர்டு இம்யூனிட்டி வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லை பாசிவ் இம்யூனிட்டியாக இருக்கலாம். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டின்னா என்னதுன்னா, இட் இஸ் அக்வயர்ட் த்ரூ த பர்சன்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு டிசீஸ் நமக்கு வருது அப்படின்றப்ப நம்ம உடம்பு தானாகவே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுது, டெஸ்ட்ராய் பண்ணுறது வந்து நம்மளுடைய ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஸோ பாசிவ் இம்யூனிட்டின்றது என்னதுன்னா, த ஆன்டிபாடிஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் அவுட் சைட். ஸோ வெளியிலேருந்து நமக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற ஆன்டிபயாட்டிக்ஸ் அதுலேருந்து நமக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வர்றது. ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அந்த டைம் எடுத்துக்கிறோம், அதோடு வந்து அது போயிடுது. ஸோ தேர் இஸ் நோ மெமரி ஹியர். பட் ஹியர் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஓன் பாடியே அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தே டெவலப் த மெமரி செல்ஸ். ஸோ இது வந்து என்ன இருக்கும், நம்மளுடைய பாடியில் மெமரியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நமக்கு அது இன்ஃபெக்ட் அதே சேம் டைப் ஆஃப் பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ளே என்டர் பண்ணும் போது என்ன ஆகும், இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ தே ஹாவ் த மெமரி அண்ட் ஹியர் தெர் இஸ் நோ மெமரி. ஸோ நவ் வில் கோ டு த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த டூ டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. So the differences between active and passive immunity. So this is one important 3 mark. So this public they have asked. So what is the difference between active immunity and passive immunity? So active immunity, it is produced by the host immune system. So நம்மளுடைய உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டம், நேச்சுரல் நமக்கு இருக்கிற இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ ஹியர் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இட் இஸ் ரிசீவ்டு பாசிவ்லி அண்ட் தெர் இஸ் நோ ஆக்டிவ் ஹோஸ்ட் பாஸ். நம்மளுடைய உடம்புல அந்த அளவுக்கு இல்லை, நம்ம எடுத்துக்கிற ஆன்டிபாடிஸ், நம்ம எடுத்துக்கிற மெடிசின்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஸோ ஹியர் இட் இஸ் ப்ரொடியூஸ் டியூ டு த கான்டாக்ட் வித் த பேத்தோஜன் ஆர் பை இட்ஸ் ஆன்டோஜன். நம்மளுடைய அந்த ஒன்ஸ் அந்த பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போதோ இல்லை வந்து அதோடைய ஆன்டிஜனை வந்து ஆன்டிஜன் நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ ஹியர் இட் இஸ் ப்ரொடியூஸ் டியூ டு த ஆன்டிபாடிஸ் தட் இஸ் produced from outside. ஸோ நமக்கு வெளியிலேருந்து எடுத்துக்கிற அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு, அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஹியர் இட் இஸ் டியூரபிள் அண்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரொடெக்ஷன். ஸோ இது வந்து என்ன ஆகும், லாங் லைஃபாக இருக்கும், நம்மளோட வந்து கரெக்டாகவும் பாதுகாப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு சிக்கன் பாக்ஸ் வருதுன்றப்ப என்ன ஆகும், நம்மளுடைய உடம்பு வந்து ஆன்டிபாடிஸ் அதுக்கு எதிராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இன்னொரு தடவை அந்த சிக்கன் பாக்ஸ் நமக்கு வரும்போது என்ன ஆகும், அதுக்கு எதிராக அந்த ஆன்டிபாடிஸ் ஃபைட் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து என்னது, நமக்கு சாதாரணமாக ஒரு ஃபீவர் ஏதோ வரும்போது நம்ம ஒரு ஆன்டிபாடிஸ் எடுத்துக்கிட்டு ஒரு மெடிசன் எடுத்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறமா திரும்ப வந்து என்ன ஆகுது, திரும்பி வரும்போது திரும்ப நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து என்னது, பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ ஹியர் இட் இஸ் டிரான்சியன்ட். டிரான்சியன்ட் இஸ் நாட் வெரி ஸ்டெடி, அன்ஸ்டேபிளாக இருக்கிறது அண்ட் இட் இஸ் லெஸ் எஃபெக்டிவ். ஸோ அந்த டைமுக்கு நமக்கு ரிலீஃபை கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ ஹியர் இம்யூனாலஜிக்கல் மெமரி இஸ் ப்ரெசன்ட். ஸோ ஃபஸ்ட்டாக தான் சொன்ன எக்ஸாம்பிள் சிக்கன் பாக்ஸில் நமக்கு வந்து என்ன ஆகுது, இது நம்ம உடம்புலேயே அந்த மெமரி இருக்கும். நம்ம எப்போ இன்னொரு தடவை வந்தாலும் என்ன ஆகும், அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை வராமல் அதை பாதுகாக்கும். ஹியர் தேர் இஸ் நோ மெமரி. ஸோ இங்கே அந்த மெமரி இருக்காது. ஸோ ஹியர் பூஸ்டர் எஃபெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்னென்ன நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ ஒரு வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இதுக்கு டிசீஸ்க்கு எதிராக இது பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் பூஸ்டர் அந்த மாதிரி நமக்கு ஒரு 12 இயர்ஸுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் 12 இயர்ஸ்க்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பூஸ்டர் எஃபெக்ட் வந்து பாசிபிள். பட் ஹியர் என்னது, there is only subsequent dose. ஸோ அந்த டைமுக்கு இவ்வளோ டோசேஜ் 4 days 5 days அந்த டோசேஜ் மட்டும்தான் இது எஃபெக்டிவ். ஸோ ஹியர் இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஃபார் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அப்புறமா தான் என்ன ஆகும், நமக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், ஸோ ஒரு 1 வீக்கோ ஒரு 10 days நமக்கு வந்து அதை தாங்கிக்கணும். அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும், நம்ம உடம்பு தானாக அந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஆஃப்டர் ஷார்ட் பீரியட் தான் எஃபெக்டிவாக இருக்கும். பட் இங்கே என்ன இருக்கும், நம்ம உடனே அதை எடுத்துக்கிட்ட உடனே வந்து நமக்கு இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். ஸோ த இம்யூனிட்டி டெவலப்ஸ் இமீடியட்லி. ஹியர் த இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் ஏ ஷார்ட் பீரியட். ஸோ தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ வாட் எவர் வீடியோ ஐ ஹவ் given, they are the important questions. So read this and then post your answers immediately. I need it by that evening itself. Thank you, students.